வணக்கம் நண்பர்களே. இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட் அண்மை செய்திகள் என்னென்ன வந்திருக்கின்றதை பார்க்கலாம். அண்மை செய்திகளில் நம்ம ஏற்கனவே பார்த்தது 2 நாளைக்கு முன்னாடி சிரியா ஜோர்டான் எல்லையில் இருந்த அமெரிக்க இராணுவ தளத்தை ஈராக்கை சேர்ந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் தாக்கியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பழியை தூக்கி ஈரான் மீது போட்டிருக்கு அமெரிக்கா. அந்த பழியை தூக்கி ஈரான் மீது போட்டது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு என்னெல்லாம் முன்னெடுப்புகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அமெரிக்கா இதற்கு என்ன பதிலடி கொடுப்பதாக பிளான் வச்சுருக்கிறாங்க. அவர்களின் மொத்த திட்டம் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் சேர்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, மற்ற செய்திகள்லாம் பார்ப்பதற்கு முன்னாடி வழக்கமாக போடுற மாதிரி ஒரு காணொலி ஒன்று போடுறோம். அந்த காணொலியை பார்த்துருங்க. You're saying now's the time to hit Iran? Now's the time to hit their leaders. It's different. Don't go and bomb the country. What about their infrastructure? The infrastructure in Iraq and Syria. You start with that first. You do the sanctions and you take out a couple of their leaders. That's the way you start. In their country? If they're in their country, or you do like Soleimani when they left the country. You figure out where they are. Our special operations can do that. And then you take them out. That will send a message. We've got to do this immediately. பார்த்துட்டிங்களா? இந்த காணொலியில் பேசியிருப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நிக்கி ஹேலி அப்படின்னு பேர். இவர் அமெரிக்காவின் முன்னாள் ஐநா சபைக்கு ரெப்ரசன்டேட்டிவ். சரியா? ஐநா சபையின் பிரதிநிதியாக முன்னாடி வேலை பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஈரான் நாட்டின் தலைவர்களை அழிக்க வேண்டும். ஓப்பனாக ஃபாக்ஸ்ன்ற தொலைக்காட்சியில் ஓப்பனாக பேட்டி கொடுக்குறாங்க. ஒரு முன்னாள் ஐநா பிரதிநிதி, அமெரிக்காவின் பிரதிநிதி என்ன சொல்கிறாங்க, இங்கு அமெரிக்க அரசாங்கம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது, ஏன் இப்படி வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது, ஈரானின் தலைவர்களை பூரா காலி பண்ணுங்கள், ஈரானில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூரா காலி பண்ணுங்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா பாலங்கள், ரோடுகள் எல்லாத்தையும் அதெல்லாம் அடித்து உடைங்க, அவனை உயிரோடவே விடாதீங்க, அவன் எப்படி தாக்கலாம் அப்படின்னு ஒரு முன்னாள் ஐநா பிரதிநிதி ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் நேருக்கு நேராக, அந்த பேட்டி கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் கிட்ட ஓடும். நான் உங்களுக்கு அந்த ஒரு பார்ட்டை மட்டும் போட்டிருக்கேன். எது அவங்க சொன்ன அந்த ஈரானே சுத்தமாக தரமட்டமாக ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு. இதை தாண்டி அமெரிக்கா என்னெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கடைசியாக வந்த தகவல் படி மத்திய கிழக்கு பகுதிகளில் அமெரிக்காவின் படைகள் குவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படைகளின் எண்ணிக்கை சுமார் 59,000 பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. 59,000 பேர்னால் இது முழு வார், ஃபுல் ஃப்ளஜ்டு வார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த 59,000 பேர் எங்கெங்கே இருக்காங்கன்ற தகவல்கள் முழுமையாக கிடைக்கல. கிடைச்ச தகவல் வச்சு பார்த்தோம்னா ஒரு 10,000 வீரர்கள் குவைத்தில் இருக்காங்களாம். இன்னொரு 5,000 வீரர்கள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் யுஏஇயில் இருக்கிறாங்க. இன்னொரு 5,000 வீரர்கள் பஹ்ரைனில் இருக்கிறாங்க. மேலும் இன்னொரு 3,300 வீரர்கள் ஜோர்டானில் இருக்காங்க. இந்த ஜோர்டானில் இருந்த வீரர்கள் மீது தான் ஈராக்கோட இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் தாக்குதல் நடத்தினாங்க ட்ரோன் மூலமாக. அதில் தான் 6 பேரோ 7 பேர் இறந்துட்டாங்க. ஒரு 35க்கும் மேற்பட்டவர்கள் காயப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்திகளை பார்த்தோம். இப்போது ஈரான், அதாவது இந்த பிரச்சனைகளுக்கு ஈரான் உதவுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உதவுது. அதெல்லாம் இல்லைன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது.
ஈரான் கண்டிப்பாக உதவி கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா அவர்கள் அந்த ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள் என்பதால். ஆனால் இப்போ நம்ம சொன்ன இந்த 4 நாடுகள் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே சுன்னி முஸ்லீம்ஸ். அதில் பஹ்ரைனில் வந்து அந்த நம்ம நண்பர் ஒருத்தர் தான் சபித்துன்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்தாரு. அந்த டீட்டெயில் கேட்கும்போது ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து பெரும்பான்மையானவர்கள் ஷியா பிரிவை சேர்ந்தவர்களாம், அரச குடும்பம் மட்டும் சுன்னி பிரிவை சேர்ந்தவர்கள். அப்போ இந்த 4 நாடுகளுமே சுன்னி இஸ்லாமை சேர்ந்தவர்கள். இவர்களில் குவைத்தில் 10,000, யுஏஇயில் 5,000, பஹ்ரைனில் 5,000, ஜோர்டானில் 3,300. இது வந்து உறுதி செய்யப்பட்ட தகவல். ஆனால் மீதம் இருக்க இந்த 23,000 போக இன்னும் மீதம் இருக்கக்கூடிய சுமார் ஒரு 2, 9, 11, இன்னொரு 36,000 வீரர்கள் அந்த மத்திய கிழக்கு பகுதியில் தான் இருக்கிறாங்களாம். எந்தெந்த நாடுகளில் அவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்ற செய்தி நமக்கு எதுவும் தெரியல. இதில் முக்கியமான செய்தி, கடந்த 10 நாட்களாகவே ஹமாஸ் சைட்லேருந்து என்ன நடக்குது அங்கே அப்படின்ற செய்தி எதுவுமே நமக்கு வரல. கடைசியாக வந்த அந்த ஐசிஜே இன்டரிம் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் இன்னும் நமக்கு காசா பகுதியை பற்றி தெளிவான எந்த செய்தியும் நமக்கு கிடைக்கல. கிடைச்சா தானே நம்ம சொல்ல முடியும். நம்மளாக கெஸ் பண்ணி ஏதாவது சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லை, இது போர் சம்மந்தப்பட்ட செய்திகளில். இப்போ முக்கியமாக இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஏன் செய்திகள் வரவில்லை அப்படின்றதையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். ஏன் வரல அப்படின்னு பார்த்தா, அங்கே மின்சாரமே இல்லை. முன்னாடி மின்சாரமாவது இருந்தது. அப்பப்போ அந்த இது மூலமாக, இன்டர்நெட் மூலமாக நமக்கு செய்திகள் அங்கேருந்து வெளியே வரும். இப்போ சுத்தமாக மின்சாரமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, மின்சாரம் இருந்தால் தானே கம்ப்யூட்டர் இருந்தால் தான் நெட்டு, செல்ஃபோன் டவர் வேலை செஞ்சால் தான் இன்டர்நெட்டு, எதுவுமே கிடையாது. ஆக அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் முக்கியமான ஒரு செய்தி மட்டும் வந்தது. அதாவது என்னென்னா, இந்த ஹமாஸ் வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, பாடி கேம், அதாவது பாடியிலே கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இஸ்ரேல் வீரர்களை எப்படி துரத்துனாங்க அப்படின்ற காணொலிலாம் வந்தது. ஆனால் அந்த காணொலிலாம் போட முடியாது, உங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த செய்தியை மட்டும் நம்ம சொல்கிறோம். இஸ்ரேலை சேர்ந்த வீரர்கள் எப்போதும் தொடை நடுங்கி தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை வந்து இல்லை யூத சிங்கங்கள் அப்படி இப்படின்லாம் இவங்க கதை விடுவாங்க. அவங்களோட எஸ்டிடியா அப்படி தானே, நம்ம வடிவேல் சொன்ன மாதிரி எஸ்டிடினா ஹிஸ்ட்ரியா அப்படின்னு, அது மாதிரி அவங்க எஸ்டிடியா அப்படி தானே. இவ்வளோ காலமாகவும் அவங்க வந்து எப்போவுமே ஓடிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் தானே தவிர, நின்று சண்டை போடுறதுக்கெலாம் அவங்களுக்கு என்றைக்குமே வீரமும் கிடையாது, அந்த தைரியமும் கிடையாது. ஆனால் அதை தொடர்ந்து ஹமாஸிடம் அடி வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். சுமார் 120 நாள் கிட்ட நெருங்கியும் இன்னமும் காசா பகுதியில் அவர்களால் ஒரு சின்ன இன்ச்சு கூட உள்ளே போக முடியல. எப்போதுமே ஒரு போரில் தரை வழியாக ஒரு இடத்தை ஆக்கிரமிக்க முடிந்தால் மட்டும்தான் அவர்கள் வெற்றி பெற்றதாக கருதப்படுவார்கள். இன்றைக்கி நேற்று இல்லை, மன்னர்கள் காலத்திலிருந்து அதுதான் உண்மை. எப்போது எதிரி படைகளால் உள்ளே நுழைஞ்சு இப்போ வந்து முற்றுகையிலே உட்கார்ந்துருக்கிறாங்க. காசா பகுதிக்குள்ளே உணவு, தண்ணி, எதுவுமே வராத அளவுக்கு எல்லாத்தையும் நெருக்கடி பண்ணி அதை மட்டும்தான் அவங்களால பண்ண முடிஞ்சிருக்கே தவிர, அதை தாண்டி ஒரு சின்ன இன்ச்சு கூட அவங்க உள்ளே நுழைஞ்சிடலை. ஆனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஜோர்டானில் நடந்த தாக்குதலை வைத்துக்கொண்டு அமெரிக்கா என்ன பண்ணிருச்சு, இப்போ இந்த பழியை தூக்கி ஈரான் மேலே போடுது. ஏற்கனவே ஒரு தடவை இப்படி தான் பண்ணாங்க. ஈராக் சும்மா இருந்த ஈராக்கு சும்மாலாம் இருக்கலாம், அவன் பண்ண வேலைகள்லாம் வேறு ஒரு சில வேலைகள் இருக்குது. இந்த ஷியா பிரிவை சேர்ந்தவர்களை ஒடுக்கும் வேலையை தான் இருந்தாலும் செஞ்சிட்டு இருந்தார். ஆனால் அவன் மேலே வேற ஒரு பழியை போட்டு அவங்ககிட்ட பயோகெமிக்கல் வெப்பன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் உள்ளே போனாங்க. போய் அடித்து மொத்தமாக காலி பண்ணி சதாம் ஹுசேனையும் கொன்று எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பயோகெமிக்கல் வெப்பன் எங்கே, ஏன்னா இல்லைங்க, ஆமாம் பார்த்தோம், எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீ சொன்ன குற்றச்சாட்டு என்ன, அதன் மூலமாக ஈராக்குக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்ன, அதையெல்லாம் யார் கணக்கில் எடுப்பது? இப்போ ஈரானை மிரட்டி ஈரானையும் ஒழிச்சு கட்டணும்னு பார்க்குறாங்க. அதாவது இந்த சுன்னி பிரிவை சேர்ந்த இஸ்லாமிய நாடுகள்லாம் யாரெல்லாம் வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள்லாம் அமைதியாக நல்ல செழிப்போடு வாழ்வது போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் பெரும்பான்மையாக இந்த ஷியா பிரிவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கும் போது அந்த நாடுகளை பூரா அழித்து ஒழிப்பது என்பது அவர்களின் முழு நேர வேலையாக இருக்குது. இப்போ கூட பார்த்தோம், நிக்கி ஹேலி என்ன சொல்கிறாங்க, ஈரானின் தலைவர்களை ஒழிச்சு கட்டுங்க, ஈரான் நாட்டு மீது போர் தொடங்க, ஈரான் நாட்டு படைகளை சண்டை போட்டு ஜெயிங்கலாம் கூட சொல்லலை. ஈரான் நாட்டு தலைவர்களை ஒழிச்சு கட்டுங்க, அந்த நாட்டின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூரா அழிங்க, கட்டமைப்பு
பொது கட்டமைப்புன்னு சொல்கிறோமே, அந்த கட்டமைப்புகளை எல்லாம் சிதறடிச்சிட்டிங்கன்னா அவங்க அடங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு முன்னாள் ஐநா பிரதிநிதி பேசுகிறாங்கன்னா எவ்வளோ திமிர் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதையெல்லாம் தாண்டி இப்போ ஹவுதிகளை அடக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜ்டு நேவல் ஃப்ளீட் ஒன்று அமைச்சிருக்காங்க. ஃப்ளீட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கப்பலின் கூட்டம் அப்படின்னு அர்த்தம். ஒரே ஒரு கப்பல் இருந்தால் ஷிப்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட கப்பல்கள் ஒன்றா சேர்ந்து போச்சுன்னா அதுக்கு பேர் ஃப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ ஒரு பெரிய நேவல் ஃப்ளீட்டையே அனுப்பியிருக்காங்க. எங்கள் செங்கடல் பகுதிக்கு, கல்ஃப் ஆஃப் ஏடன் பகுதிக்கு அனுப்பியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வானிலேயே இது நிரப்பக்கூடியது, அதாவது எரிபொருள் நிரப்பக்கூடிய விமானங்களை சுமார் 200 விமானங்களை அனுப்பியிருக்காங்க. அதாவது எதுக்காக வானிலேயே எரிபொருள் நிரப்பும் விமானம்? ஏன்னா இந்த ஃபைட்டர் ஜெட்டை வந்து கீழே இறங்க வேணாம், சுற்றி பாம்பு போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஃபியூவல் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே கூப்பிட்டு வாக்கி டாக்கியில் சொன்னால் போதும், உடனே இந்த ஃபியூவல் போடுற ஃப்ளைட் வரும், வந்து நேராக அங்கேயே வானத்தில் பறந்துட்டு இருக்கும்போதே கனெக்ட் பண்ணி ஃபியூவலை நிரப்பிட்டு அது போயிடும். இப்படியாக அந்த வானத்தில் பறக்கும் போதே ஃபியூவல் நிரப்பக்கூடிய விமானங்கள் மட்டும் சுமார் 100 விமானங்கள் மிடில் ஈஸ்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதை தாண்டி இந்த ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜ்டு நேவல் ஃப்ளீட் ஒன்று இங்கே அமுச்சு வச்சுருக்கிறாங்க. எதற்காக? ஏமனில் இருக்கும் ஹவுதிகளின் பிடியிலிருந்து செங்கடலை விடுவிக்க போகிறோம் அப்படின்றாங்க. இப்போ அங்கே வந்து முழு வீச்சில் ஒரு போர் தொடங்கி விட்டது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியுது. இதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா பிரச்சனையை வந்து காசாலேருந்து இந்த பக்கமாக திருப்பி ஈரான் பக்கமாகவே முழுசாக திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த செய்திகள் வர வர உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.